நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி, பிசவாவசு வருடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? கிருத்திகை மற்றும் சந்திர தரிசனம். யாரை வழிபடலாம்? முருகரை வழிபட இழுபறிகள் விலகும். இன்று யாரெல்லாம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். உறவுகள் பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான அலைச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகளில் தாமதம் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, பாக பிரிவினை விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். சிறு மற்றும் குறுந்தொழிலில் கவனம் வேண்டும். உயர் அதிகாரிகளுடன் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். கலை செயல்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சில வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடம்பரம் சார்ந்த பொருட்சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். நண்பர்களின் வருகை தெளிவை ஏற்படுத்தும். சிம்ம ராசி அன்பர்களே, நண்பர்கள் ஆதரவாக பேசுவார்கள். சமூகம் சார்ந்த பணிகளில் மரியாதை உயரும். வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள். பெரியோர்களின் சந்திப்பால் மனமாற்றம் ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பம் உண்டாகும். உறவுகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். நினைத்த சில பணிகளில் அலைச்சல் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, மனதளவில் ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகும். நண்பர்களிடத்தில் அதிக உரிமை கொள்வதை தவிர்க்கவும். வரவேண்டிய சில வரவுகள் தாமதமாகும். விருச்சக ராசி அன்பர்களே, வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். உயர் பதவிகளில் இருப்பவர்களின் சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும். தைரியமான செயல்பாடுகளின் மூலம் பொறுப்பு உண்டாகும். கடினமான காரியங்களையும் சாதாரணமாக முடிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும். நண்பர்கள் மத்தியில் மதிப்புகள் உயரும். அரசு பணிகளில் அனுகூலம் ஏற்படும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும். மகர ராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியம் நிறைவேறும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். உயர் கல்வி குறித்த எண்ணங்கள் உண்டாகும். மறைமுகமான தடைகளை அறிந்து கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, பெரியோர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். அலுவலகத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். மீன ராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளின் மூலம் சில சூட்சுமங்களை அறிவீர்கள். செல்வ சேர்க்கை குறித்த எண்ணங்கள் உண்டாகும். நினைத்த காரியங்களை முடிப்பீர்கள். மறைமுகமான போட்டிகளை சமாளிப்பீர்கள்.